அவங்களும் நாம எப்படிதான், அவங்க நல்ல ஒலிவ மரம், நாம என்ன ஒலிவ மரம்? காட்டு ஒலிவ மரம். இந்த காட்டு ஒலிவ மரத்தினுடைய சில கிளைகள் யாரு? நீங்களும் நானும் தான் சில கிளைகள். இந்த சில கிளைகளை அவர் என்ன பண்ணாரு? அந்த நல்ல ஒலிவ மரத்திலிருந்து சில கிளைகளை எடுத்துட்டு நம்மளை எடுத்துட்டு போய் இப்போ ஒட்டிட்டார். இப்போ நீங்களும் நானும் யாரு? இஸ்ரவேலர் தான். அல்லேலூயா. இஸ்ரவேல்னு பைபிள்ல யாரெல்லாம் என்ன வசனம் சொல்லியிருக்கோ, என்னென்ன காரியங்கள் சொல்லியிருக்கோ, அதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப கற்களினாலே ஒரு பலிபீடத்தை அவங்க உண்டாக்கி அதுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடும் போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன? அந்த பலிபீடம் யாருக்கு அடையாளமா இருக்கு? அது நமக்கு அடையாளமா இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. பலிபீடம் நாம தெரிஞ்சு போச்சு. இப்போ அக்கினி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனம், புதிய ஏற்பாடு, பக்கம் 162. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, போதும் நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பரிசுத்த ஆவியை குறித்து தான் வேதம் சொல்லுது. அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேலே காணப்பட்டு அவர்கள் மேலே வந்து அமர்ந்தது. நல்லா கவனிங்க. இப்ப பலிபீடம் நாம இந்த அக்கினிமயமான நாவு நம்ம மேல வந்து அமர்ந்தது என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால நாம நிரப்பப்படுகிறதை குறிக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இந்த பலிபீடத்துல அக்கினி எப்போதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, அது அவிந்து போகல் ஆகாது அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பலிபீடம் நாம தான். அப்ப உங்க பேரை போட்டு அந்த பலிபீடம் என்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. கிரேசின்ற பேரை போட்டு வாசிங்க, சிமியோன் பிரதர்ன்ற பேரை போட்டு வாசிங்க, ஜேக்கப்னு போட்டு வாசிங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் பலிபீடன்றதுக்கு பதிலாக உங்க பேரை போட்டு வாசிங்க. கிரேசிக்குள்ள அல்லது டேனியலுக்குள்ள, சிமியோன் பிரதருக்குள்ள பரிசுத்த ஆவி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். இதுதான் அந்த வேதம் சொல்லுகிற சத்தியம்.